வணக்கம். தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு விஜய் ஆட்சி அமைத்த பிறகு எங்கயா ஓபிஎஸ் ஐயாவை காணோம் அப்படின்னு தேடிந்தாங்க. கொஞ்சம் கண்ணில் மாட்டாமே இருந்தாரு, கொஞ்சம் விலகியே இருந்தாரு. இப்போ என்னடனா அதிரடியா அரசியல்ல ஒரு பரபரப்பு கிளப்பி இருக்கிறாரு. இதனால எடப்பாடி பழனிசாமி ரொம்ப குஷியா இருக்கிறாரா, அம்புட்டு சந்தோஷத்துல மிதந்து இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அப்படி என்னையா சொன்னாரு? ஓபிஎஸ் அரசியல் சீனுக்குள்ள வந்தது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்கலாம். அங்கதான் வச்சிருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் ட்விஸ்ட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அதிமுக மேலேயோ எடப்பாடி பழனிசாமி மேலேயோ என்னென்ன கேஸுகள் போட்டனோ அது எல்லாத்தையும் நான் வாபஸ் வாங்கிறேயா. இதுக்கப்புறம் அதிமுகவுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இபிஎஸ்க்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, எல்லா வழக்கையும் நான் வாபஸ் வாங்கிறேன், அம்புட்டு தான் ஜாமி அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியை கிளப்பி இருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள். ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு இரட்டை தலைமை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இரட்டை தலைமை இருந்தது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் இரட்டை தலைமைலாம் வேணாம், ஒற்றை தலைமை தான் போதும், நீங்க கொஞ்சம் விலகிக்குங்க, நான் மட்டும் அதிமுகவை ஆட்சி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாரு அப்படின்னா, 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது கட்சிக்கு இதுக்கப்புறம் நான் போதும், நீங்க விலகிக்குங்க அப்படின்னு ஒற்றை தலைமை அப்படின்ற ஒரு கோஷத்தை ஆரம்பிச்சாரு ஐயா இபிஎஸ் அவர்கள். இதனால ரொம்பவே வெக்ஸாகி போன ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சாரு. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன், எடப்பாடி பழனிசாமியை தீர்த்து கட்டுறேன், எடப்பாடி பழனிசாமி அரசியல்லையே இல்லாத அளவுக்கு நான் ஆக்குறேன், இந்த அதிமுகவை நான் கைப்பற்றுறேன் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு அவர் என்ன பண்ணாரு, பயணப்பட்டு போயிருந்தார். இதனால எடப்பாடி பழனிசாமி கூட இருந்தவங்க பெரும்பாலும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஏன் ஆதரவு கொடுத்தாங்க, எதுக்காக ஆதரவு கொடுத்தாங்கன்னா, இதுக்கு முன்னாடி சசிகலா அவர்கள் அதிமுகக்குள்ள வந்து முதலமைச்சராக போறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது தர்ம யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவுடைய நினைவிடத்துல உட்கார்ந்து என்ன பண்ணாரு, தியானம் பண்ணாரு, தர்ம யுத்தம் ஸ்டார்டட் அப்படின்னு சொன்னாரு. இதனால பல பேர் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர்களா இருந்தவங்க, எம்எல்ஏக்களா இருந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா ஐயா ஓபிஎஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் காலப்போக்கில் மாறுற ரேஞ்சுக்கு இருந்தது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் கூட இருந்தவங்க எல்லாருமே திரும்பவும் இந்த பக்கம் வந்தாங்க. அது போலதான் தர்மயுத்தம் 2.0 அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு அதிமுகவை நான் என்ன பண்ண போறேன், மீட்க போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்துல பல கேசுகள் வந்து என்ன பண்ணார்னா சட்ட போராட்டங்களை நடத்தினார். உரிமையல் நீதிமன்றத்தில், டெல்லி உயர் நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில், நம்ம சென்னை நீதிமன்றத்தில், தேர்தல் ஆணையத்தில், இப்படி பல வழக்குகளை வந்து என்ன பண்ணார்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்தார். இதனால எடப்பாடி பழனிசாமிக்கு பயங்கரமான ஒரு சட்ட சிக்கல்கள்லாம் வந்து ஏகப்பட்ட சட்ட சிக்கல்கள் வந்தது. அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியை நம்மளை விட்டு போயிருமா, பொதுச் செயலாளர் பதவி நம்மளை விட்டு போயிருமா அப்படின்ற ஒரு நெருக்கடிக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு நெருக்கினாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள். பாஜகவுடைய சப்போர்ட் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்ததுனால அப்படியே என்ன பண்ணாரு, தட்டு தடுமாறி கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணாரு, வந்தாரு. வழக்குகள்லாம் நிலுவையிலே இருந்தது. ஏன்னா அப்போ வந்து நிறைய வந்து பேசப்பட்டது. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவே பல விஷயங்கள் வந்து நடக்குது. ஐயா ஓபிஎஸ் பக்கம் நியாயமா இருந்தாலும், எல்லா விஷயங்களும் ஓபிஎஸ் பக்கம் இருந்தாலும், இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவே இருக்குது அப்படின்னு கூட பேசப்பட்டது. இன்னும் சொல்ல போனா பொதுச் செயலாளர் அப்படின்ற பதவியை எடப்பாடி பழனிசாமி ஆக்கியூபேட் பண்ணார்ல, அப்போ எம்ஜிஆர் அவர்கள் வகுத்து வைத்த அந்த பைலாவை கூட மாத்த ஆரம்பிச்சாரு எடப்பாடி பழனிசாமி. தான் பொதுச் செயலாளர் ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த பைலாவே மாத்தினாரு. இதெல்லாம் சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் பாஜக உதவி நமக்கு இருக்குது, அது போதும் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவர் என்ன பண்ணாரு, முனைப்பா செயல்பட்டாரு. எம்ஜிஆர் மாளிகை, அதாவது அதிமுக கட்சி அலுவலகம் சூறையாடப்பட்டது. அதே போல இரட்டை இலை சின்னம் ஃப்ரீஸ் பண்ற ரேஞ்சுக்கு வந்து என்ன பண்ணுச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைய ஆரம்பித்து விட்டார். ஓபிஎஸ்க்கு அதுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னு எல்லாம் நிறைய சட்ட சிக்கல்கள், போராட்டங்கள்லாம் சந்திக்க நேரிட்டது எடப்பாடி பழனிசாமிக்கு. இப்படியா இருக்கும் பொழுது இந்த நகர்வு அப்படியே நகர்ந்து கூட வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள்லாம் சட்ட போராட்டத்தில் எந்த அளவுக்கு அவருக்கு வந்து உறுதுணையா இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் வழக்குகள் ரொம்பவே தெளிவா சொன்னது. இந்த பக்கம் எடுத்துட்டீங்கன்னா டிடிவி தினகரன், அதுக்கப்புறம் சசிகலா அவர்கள்,
இவங்களும் என்ன பண்ணாங்கன்னா சட்ட போராட்டங்களை என்ன பண்ணாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே திருப்பி விட்டதையும் நம்ம இங்க பார்க்கிறோம். ஆக மொத்த எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளை சுத்தி எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா அட்டாக் மேல அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, சட்ட ரீதியாகவே அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் காலப்போக்கில் இது எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு தலைமை வந்து ஸ்ட்ராங்கான தலைமை, அவர் தான் பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு சேர்ல ரொம்ப என்ன பண்ணாரு, ஃபெவிகால் கூட போட்டு உக்காந்துட்டாருப்பா. அவரை வந்து என்ன பண்ண அந்த சேரையும் அவரையும் என்ன பண்ணல பிரிக்கவே முடியல. ஏன்னா எல்லாரும் இழுத்து இழுத்து பார்த்தாங்க, எடப்பாடி பழனிசாமி இந்த சேர்ல இருந்து என்ன பண்ணிடலாம் தூக்கிடலாம் அப்படின்னு இழுத்து இழுத்து பார்த்து அவங்க தான் டயர்டாகி என்ன பண்ணாங்கன்னா டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. இந்த பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் திமுக பக்கம் போயிட்டாரு. சசிகலா அவர்களும் அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னா அவங்களும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ணாங்க, தனித்தனியா போயிட்டாங்க. சோ இவங்கெல்லாம் இப்ப என்ன பண்ண முடியாது, அதிமுகவை சொந்தம் கொண்டாட முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் ஒவ்வொரு கட்சிக்கும் தலைவர்களா இருக்கிறாங்க அப்படின்றதுனால புதுசா இந்த கட்சிக்கு இவங்களால என்ன பண்ண முடியாது, உரிமை கோர முடியாது அப்படின்றதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் பெருமூச்சிகள் இருந்தது. ஆனாலும் சட்ட ரீதியா அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவங்க போட்ட வழக்குகள் எல்லாமே நிலுவையில் இருக்குது. இது எல்லாமே மீண்டும் விசாரணைக்கு வரும் பட்சத்தில் இதுல ஒரு சறுக்கலை எடப்பாடி பழனிசாமி சறுக்கி விழறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் பேசப்பட்டது. அதனால இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஐக்கியமானதுனால எதுக்குப்பா இந்த வழக்குகள்லாம் நம்ம போயிட்டு சந்திச்சிருக்கோம், நம்ம என்ன பண்ணிட்டு திமுக பக்கம் வந்துட்டோம். இதுக்கப்புறம் நமக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் எதனா ஒரு ஆகிறாரு, அதை பத்தி நம்மளுக்கு கவலை கிடையாது. வேற யாருன்னா அதுல உட்கார்ந்தாலும் நம்மளுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஏன்னா நம்ம திமுக பக்கம் வந்துட்டோம், எம்எல்ஏ ஆயிட்டோம். அதுக்கப்புறம் இந்த கட்சியில எப்படி நம்ம படிப்படியா மேல வருது, அடுத்த கட்ட லெவலுக்கு போறது, அதை நம்ம பார்ப்போம். இது எதுக்கு நமக்கு அப்படின்னு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து என்ன பண்ணியிருக்கிறார்னா, நான் போட்ட வழக்கு எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் மாறாருல, அதுக்கு எதிராக நான் தொடர்ந்த வழக்கை வாபஸ் வாங்குறேன். அதிமுக அப்படின்ற கட்சி அவங்களுக்கு வந்து இரட்டை தலைமையா இருந்தது, ஒற்றை தலைமையா மாத்தினது, அதுக்கு எதிராக போட்ட வழக்கு நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அது மாத்திரம் இல்லாம அதிமுக மேல எடப்பாடி பழனிசாமி மேல மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் மேல போட்ட வழக்கு எல்லாத்தையும் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். இரட்டை இலை சின்னத்துக்கு நான் எதிராக வழக்கு தொடர்ந்தல, அந்த வழக்கையும் நான் என்ன பண்றேன், வாபஸ் பண்ணிக்கிறேன். ஆக மொத்த அதிமுக பேர் மேலையும் எடப்பாடி பழனிசாமி மேலையும் என்னென்ன கேசுகள் போட்டனோ அத்தனை கேசுகளையும் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். இதுக்கப்புறம் அவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமே கிடையாது அப்படின்னு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தீர்க்கமான முடிவு எடுத்ததுனால இதனால ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி துள்ளி குதிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லணும். கூடுதலா அவரு அந்த சொத்து விவரங்களை மறைச்சாரு அப்படின்னு ஒரு வழக்கு வந்து அவருக்கு ரொம்ப தலைவலியா இருந்தது கடந்த தேர்தலில். சோ அந்த வழக்கும் வாபஸ் ஆகியிருக்கு, தள்ளுபடி ஆயிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி. டபுள் ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். கண்ணா டபுள் லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற ரேஞ்சுக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு டபுள் சந்தோஷத்தை கொடுத்திருக்குது இந்த வழக்குகள் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக மொத்த இதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு சட்ட ரீதியா போராட்டங்கள் இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இன்னும் சசிகலா தொடர்ந்த வழக்குகள்லாம் இருக்குது, அதுவும் இங்க நம்ம பார்க்கணும். அதே போல பெங்களூர் புகழேந்தி அவரும் வழக்குகளா தொடர்ந்து இருக்கிறாரு. ஓபிஎஸ் பக்கம் தொடர்ந்த வழக்குகள் மட்டும்தான் இப்போ வாபஸ் வாங்கி இருக்கிறாங்க. இன்னும் வழக்குகள்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி அடுத்த கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி வீழ்த்த போகிறாரு அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். எப்படியோ ஒண்ணுங்க, இத்தனை நாள் இந்த வழக்குகள் வந்து என்ன பண்ணுச்சு, ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு இருந்தது. இதுக்கு ஒரு முடிவு கட்டி இருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள். நான் இதுக்கப்புறம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், எடப்பாடி பழனிசாமி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அதிமுகவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், எனக்கு தேவையில்லை, நான் திமுக அப்படின்ற ஒரு கட்சியில் நான் பயணிக்கிறேன், இது எனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்குகள் தொடர்ந்து இருக்கிறார். இதனால எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சந்தோஷத்தின் மேல சந்தோஷமா இருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.